Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 391 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பபுள் பைக்னு ஒண்ணு வாங்கினாங்கல்ல, இது வரைக்கும் நார்மலா வந்தவனுங்க அதுக்கப்புறம் சும்மா பீச்சுக்கிட்டு வருவானுங்க. ஒக்கா மக்கா என்ன வேகம். சொல்ல போனா லூஃபிக்கும் அந்த அச்சினுக்கும் ரேஸ் நடக்குது. எவன் ஃபாஸ்ட்னு பாத்துலான்னு. அவனு ரேஸ் பண்ணா ஓகே, எப்படி வேணாலும் நாசமா போலாம். பாவம் அதுல உட்கார்ந்துட்டு வரவங்க தான் படாத பாடுபடுவாங்க. சோ அப்படியே அடிச்சு புடிச்சு அச்சின் வேகமா போவான். பார்த்தா பின்னாடி லூஃபிய காணும். என்ன தோத்துட்டானான்னு பார்த்தா டே விளக்கண்ண இக்கட சூடுன்னு சொல்லி சைட்ல இருந்து பிச்சுக்கிட்டு வருவான். ஸ்டார் ஹேட் உன்னை விட மாட்டானான்னு வேகமா அழுத்துவான். ஆனா நம்மால அசால்ட்டா என்ஜாய் பண்ணிட்டே முந்துவான். அவன் என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது, ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது. அதனால விடமாட்டேன்னு அழுத்தன்னு அழுத்தி தள்ளுவான். பாவம் இங்க சாப்பரோட நிலைமை தான் ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்டா நல்லா தாண்டா போயிட்டு இருந்தீங்க, நாசமா போன நண்டு மண்ட காரணங்களா, ஏன்டா திடீர்னு ரேஸ்னு சொல்லி உசுர வாங்கிட்டு இருக்கீங்கன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். அப்படியே அவங்க வேகமா அடிச்சு புடிச்சு அந்த 31வது மரத்தை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க டவுன் மக்கள்லாம் எதையோ பார்த்து பயங்கரமான பீதியில இருக்கானுங்க. ஏதோ ஒரு பெரிய சைஸ் அரக்க வரான் போல. அவன் வந்தானா வழிய விட்டு பேசாம நிக்க வேண்டியதானே. ஒரு புல்ல தெரியாம போய் அவன் காலில் இடிச்சிருவான். அவன் சைஸ பார்த்தா 10 பண்ணி அட்ட டைம்ல படுக போட்டு முழுங்கினவ மாதிரி இருக்கான். அவங்கிட்ட போய் இடிக்கலாமா, உடனே காண்டாயி கழுத்தோட புடிச்சு தூக்கிடுவான். ஐயோ என்னைய மன்னிச்சிருங்க, தெரியாம வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு புலம்பி தள்ளுவாளா. கடைசியில பார்த்தா அவ இவங்கிட்ட புலம்பி தள்ளுவான். எனக்கு இதை எடுத்து விடு, என்னால முடியல அப்படின்னு கழுத்துல ஒரு இரும்பு ரிங் மாதிரி ஒண்ணு காட்டுவான். அதுதான் அவனை பயங்கரமா லாக் பண்ணிருக்க போல. நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தொண்டைகளிய வெறி புடிச்சு கத்துவான். அங்க இருக்க மக்கள் அதை பார்த்து பதவி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க நம்மளுக்கு அந்த சவுண்ட் கேட்டுருமா. ஆமா என்ன சத்ததுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே போவாங்க. அதான் அதண்டி இருக்கானே, அவன் எல்லாத்தையும் அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் டேய் எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கடா, நான் கெஞ்சி கேக்குறேன்னு ஹெல்ப் கேட்கறதையே கொலவெறித்தனமா தான் கேட்பான். அட கேட்கறவன் தான் கேட்கறான், அந்த புள்ளைய இறக்கி விட்டு கேட்கலாம்ல. அவ கழுத்தை வேற புடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம் அவளால சுத்தமா முடியல. எனக்கு ஒரு கோடாரியோ இல்ல கடப்பாரையோ குடுங்கடா, இல்ல வேற ஏதாச்சும் இருந்தாலும் குடுங்க, நான் இந்த காலரை எப்படியாச்சும் உடைச்சே ஆகணும், என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். அவன் கையில மாட்டிட்டு இருக்காளே அந்த பொண்ணு, டேய் கொஞ்சம் இங்க பாடுறா, என்னாலையும் முடியல, என்ன கொன்ற அதை விட்டு அவளை தூக்கிட்டு வீசிடுவான். சுத்தி இருக்கவங்க யாருமே ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க, வேடிக்கை மட்டும் தான் பாப்பாங்க. அவன் என்ன சொல்லி கத்துவானா, நான் இனிமேட்டு நியூ வேர்ல்டு பக்கமே போக மாட்டேன், இப்பவே கிவ் அப் பண்ணிடுறேன், எனக்கு ஒய்ஃப் இருக்கா, குழந்தைங்க இருக்குது, நான் என் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இருக்கிறது கை குழந்தை, அவனுக்கு இன்னுமே நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது, நான் எப்படியாச்சும் அவனை போய் பார்க்கணும், கெஞ்சி கேட்கிறேன், ஏதாச்சும் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கதறி அழுகவே ஆரம்பிச்சிருவான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து லூஃபி என்ன பஞ்சாயத்துன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அங்க அவன் விடாம எல்லாத்தையும் கெஞ்சிட்டு இருப்பான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு. யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இங்க ஹச்சின் அதை பார்த்துட்டு தெளிவா சொல்லிடுவான், இந்த மாதிரி பஞ்சாயத்துல எதுலயுமே மூக்க நுழைச்சிடாத, இவன் கண்டிப்பா ஒரு பைரட்டா தான் இருக்கணும், கிட்னாப்பர்ஸ் அவனை கிட்னாப் பண்ணி வித்துருக்கானுங்க, அவனோட ஓனர் தான் இங்க அவனை கூப்பிட்டு வந்திருக்கணும், இவன் அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான், இந்த இடத்துல எஸ்கேப் ஆக முடியாதுன்னு அவனுக்கே நல்லா தெரியும், ஆனாலும் எதுக்கு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஹச்சினே பதறுவான். அந்த டைமுங்கும் போது அவன் கழுத்துல மாட்டியிருக்கானே ஒரு இரும்பு ரிங்கு, அதுல இருந்து பெல் சவுண்ட் கேட்குமா, உடனே அவன் பயங்கரமா பீதியாக ஆரம்பிச்சிருவான். இங்க இவங்க எல்லாம் என்ன சவுண்ட் இது வித்தியாசமா கேக்குதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ இது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கழட்டணுமேனு இழுன்னு இழுப்பான். ஆனா அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. இங்க ஸ்டார் ஃபிஷும் கேமியும் அப்படியே மூஞ்ச மறைச்சுக்குவாங்க, ஏன்னா ஏதோ ஒண்ணு கொடூரமா நடக்க போகுது. லூஃபி என்ன ஆகும்னு சொல்லி அப்படியே ஆர்வமா பார்த்துட்டே இருப்பான். அந்த டைம் பட்டால்னு ஒரு பிளாஸ்ட், எல்லாம் அந்த இரும்பு ரிங்ல இருந்துதான். அந்த இடமே புகஞ்சிரும். அப்படி கழுத்துக்கிட்ட வச்சு பிளாஸ்ட் ஆனா மூஞ்சி என்ன ஆகுறது, ரத்த கிளறியா இருப்பான். இவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த லூஃபியே ஒரு செகண்ட் ஆடி போயிருவான். இந்த மாதிரி அடிமையா இருக்கவங்க கழுத்துல எல்லாம் இப்படித்தான் ஒரு இரும்பு வளையத்தை போட்டு விட்டுருவானுங்க. அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாலோ இல்ல கலட்ட ட்ரை பண்ணாலோ வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கானுங்க. அதான் அது வெடிச்சிருச்சு. ஆனா அந்த மலமாடு ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் சுவீனியர்ஸ் வாங்கிட்டு என் வீட்டுக்கு போகணும், என் குழந்தைய பார்க்கணும், நான் இதுக்கப்புறம் எல்லாம் பைரட்டாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு பர்த்னு விழுவான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு அலன்றுவாங்க, இவன் எஸ்கேப் ஆன பைரட்டு, அதான் இவனுக்கு இந்த நிலைமை, யாரும் அவன் பக்கத்துல போகாதீங்க, தள்ளி போங்க, இந்த பஞ்சாயத்துக்குள்ள நம்ம போனா நமக்கு தான் பிரச்சனைன்னு ஒதுங்கி போவாங்க. ப்ரூக்கு பார்த்துட்டு என்னையா மனுஷங்க நீங்க, ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்குறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமான்னு கேட்பான். ஸ்டார் ஃபிஷ் பச்சை பச்சையா திட்டுவான், ஏண்டா வீணா போன விளக்கண்ண, வரும்போதெல்லாம் அவன் பக்கமா கதை சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு பஞ்சாயத்துலயும் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொன்னால, அப்புறம் என்ன வெங்காயத்துடா ஹெல்ப் பல்ப்னு இறங்குறீங்க, பேசாம இருங்கம்மா. டாப்பர் இங்க கதறிட்டு இருப்பான், என்னடா டவுன் இது இப்படி இருக்குன்னு. இங்க கேமிக்கு அதுக்கு மேல பீதியாகும், ஏன்னா செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் இங்கதான் பக்கத்துல இருக்காங்க, நம்ம சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணி இங்க இருந்து கிளம்பணும்னு உடனே, நீ ஒன்னும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உடனே லூஃபி அந்த பபுள் பைக்ல இருந்து இறங்குவானா, ஏன் என்னாச்சுன்னு கேட்டா இறங்குடான்னு கோவமாயி கத்துவான். சரி ஓகேன்ட்டு இறங்கிடுவான். அப்ப அந்த டைமுங்கும் போது ஒரு நாய் ஒண்ணு வரும். அந்த நாயை பார்த்தோன்னே எல்லாரும் அங்க மண்டிய போட்டுருவாங்க. லூஃபி பார்த்துட்டு ஏன்டா இதுவாடா செலஸ்டியல் டிராகன் கேட்பான். வாயை மூடிட்டுறா, யாரு வந்தாலும் சரி எந்திரிச்சு அவங்க கண்ணை மட்டும் பாத்துறாத, சைலண்டா இங்கே இருந்து நம்மளால அமைக்கி வைப்பான். அந்த நாய் என்ன
அப்பனும் நேரா போனவன அந்த பைரட் மேல ஒண்ணுக்கு இருந்து விடும். அப்ப இதுதான் செலஸ்டியல் டிராகனான்னு கேட்டா அதான் இல்ல. பின்னாடி இருந்து ஒரு பெரிய கூட்டமே வரும். பெரிய வாயி, பெரிய சங்கிலி, பெரிய உருவம், அப்படி இப்படின்னு ஒன்னொன்னும் குதர்க்கமா இருக்கும். அதுல ஒரு பொண்ணு, டாடி இங்க பாத்தீங்களா இன்னொருத்தனும் தப்பிச்சிட்டான்பா. அவளோட அப்ப நீ டெய்லி செடேட்டிவ் குடுத்தியாமா, இல்லன்னா இப்படித்தான் ஆகும்பா. அட போங்க டாடி, நான் அதெல்லாம் கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல. பாவம் முட்டா பையன் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இவெல்லாம் செட் ஆக மாட்டான். எனக்கு புதுசா ஒருத்தனை வாங்குங்கம்பா. ஏன்னா பையன் கரிஞ்சு போன அண்டங்காக்கா மாதிரி பேன்னு கிடப்பான். இவனைத்தான் அவன் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டாலாமா. பட் அவனுக்கே இப்படி ஆயிடுச்சு. ஆனா நீ ஷிப் கேப்டன் கலெக்ஷன்ல இருந்து எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டே இருக்கேன்பா. இது ஒண்ணு என் ஃபால்ட் இல்ல டாடி, இவன் ஃபால்ட் தான். எப்ப பார்த்தாலும் அவன் ஃபேமிலிய பத்தி பேசி பேசி அழுது தொலைறான்னு சொல்லி மிதிச்சுக்கிட்டே சொல்லுவான். இவன் மனுஷன், மத்தபடி இவன் வேற ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லன்னு சொல்லிட்டு மிதி மிதிப்பா. யாரும் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. இங்க லூஃபிக்கு கொல்ல காண்டாவும். ஏன் அவன் அவ்வளவு அடிச்சு அவன் கண்டுக்காம இருக்கான்னு. ஏன்னா நம்ம பையதான் அநியாயத்தை பார்த்தா பொங்கி எழுவானே, அவன் அதோட விடுவான்னு பார்த்தா பொசுக்குன்னு கண்ணு எடுத்து டப்பு 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 டப்புன்னு அவனை ஷூட் பண்ணிடுவா. இனிமேட்டு நீ எனக்கு தேவையே இல்லைன்னு. அவ்வளவுதான் நம்மளுக்கு அத்தனை பேருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா லைவா இந்த மாதிரி ஒரு கொடுமையான சம்பவத்தை பாக்குறாங்க. லூஃபி விடுவானா வெகுண்டு எழுந்து கொய்யால அவங்கள கொல்லாம விட மாட்டேன்னு கத்த போவான். ஆனா ஹட்சின் புடிச்சு அமுக்கிடுவான். கம்முன்னு கெடடா பஞ்சாயத்து பெருசாயிரும்னு. அவன் என்னடான்னா எனக்கு இன்னொரு ஸ்லேவ் வேணும், எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேப்பா. அவங்க அப்பங்காரன் அதெல்லாம் வேண்டாமா, நீ சின்ன வயசுல இருந்தே யாரையாச்சும் வளர்த்த ஆரம்பி, அப்பதான் கரெக்டா இருக்கும்னு அட்வைஸ் பண்ணுவான். ஆனா அவளுக்கு வீக்கான ஆளெல்லாம் தேவைப்படாதான், நல்லா ஸ்ட்ராங்கா கெடாமாடு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போவா. இங்க நம்ம லூஃபிக்கு கொல்ல காண்டாவும். ஆனா ஹட்சின் விடவே மாட்டான். பேசாம இரு, அவங்க எல்லாம் நேவி ஆளுங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம இந்த பஞ்சாயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆனா அவ்வளவுதான், அதனால இதை விட்டு விலகியே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். அங்க பார்த்தா திடீர்னு நிறைய நாளுக்கு அவனோட டெட் பாடியை அள்ளி போட்டு போவானுங்க. கட் பண்ணா எல்லாம் ஒரு ஓரமா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. கேமிக்கு காஃபி எல்லாம் ஊத்தி கொடுப்பான் நம்ம ப்ரூக்கு. அவன் வேண்டானிருவான். ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டால, சரி அவன் அப்படி சுட்டுட்டு போனாலே அவன் திரும்பியும் பொழைப்பானாங்கிற மாதிரி லூஃபி கேட்பான். அவன் பொழைச்சாலும் அவனை வெளியெல்லாம் விட மாட்டானுங்க, திருப்பி ஜெயில தான் போடுவானுங்களாமா. ஏன்னா அவன் ஒரு பைரட்டு. சாப்பருக்கு ஒரு விஷயம் புரியல, என்னன்னா அவன் இருக்கிற சைஸுக்கு ஈஸியா அவங்க ரெண்டுத்தையுமே அடிச்சு தெரிய விட்டுருக்கலாம். அப்புறம் ஏன் அவன் பண்ணலான்னு கேட்டா, செலஸ்டியல் டிராகன்ஸை மட்டும் அட்டாக் பண்ணாங்கன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸோட அட்மிரலே மொத்த ஆர்மியும் கூப்பிட்டு இங்க வந்துருவான். அதுக்கப்புறம் பெரிய சம்பவம் தானே அந்த பபக் சொல்லும். எது அட்மிரலா, அந்த அவகீஜி பைலான்னு ஆடி போய் நம்ம கேட்பான். அவகீஜியா இருக்கலாம், இல்ல அக்கைனுவா இருக்கலாம், இல்ல கிசருவா இருக்கலாம், யாரு வேணாலும் வரலாம், யாருக்கும் தெரியாது. ஏன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல தான் இருக்குது. எவன் இருக்கானோ அவன் பிச்சுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் நம்மளால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, போட்டு பொழந்துருவானுங்கன்னு சொல்லுமா. சாப்பர் மறுபடியும் கேள்வி கேட்பான், எதை வச்சு அவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்கன்னு சொல்றாங்க, அப்படி என்ன அவங்க சாதனை பண்ணாங்கன்னு கேட்டா, எல்லாம் ரத்தம் தான். அதான் பரம்பரையா இந்த ரத்தத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க மட்டும்தான் இப்படி இருக்கணும் பாயிலே, அந்த கணக்கு தான் இது. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு 20 கிங்ஸுங்க ஒன்னா சேர்ந்து வேர்ல்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்னு உருவாக்குனாங்க. சொல்ல போனா ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்கள தான் செலஸ்டியல் டிராகன்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அவங்களோட பவரும் பெருமையும் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அந்த பவர்ல தான் இவங்க இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே லூஃபி செலஸ்டியல் டிராகன்ஸான்னு கேட்பான். அந்த டைம் ஒரு குரூப் நம்மால குறுன்னு மேல இருந்து பாத்துட்டு இருப்பானுங்க. என்னடான்னா லூஃபி ஒரு வாண்டட் ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. 300 மில்லியன் பெரிஸ்க்கு ஒருத்தான ஆளு, இவனை தூக்கிடலான்னு சொல்லி படு பயங்கரமா அவனுங்க பிளான் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.